வணக்கம். ஒரு மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு இயந்திரங்கள் அனுப்பக்கூடிய பணி தீவிரம். வாக்குப்பதிவு மையங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நேர்மையான முறையில் நடத்த ஏற்பாடு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் பேட்டி. ஈரோடு கிழக்கு தொகுதி எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரம். தணிக்கைக்கு பிறகே தொகுதிக்குள் நுழைய அனுமதிக்கும் காவல்துறையினர். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்த மக்கள் உறுதியேற்க வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மறைந்த திமுக நிர்வாகி ஷீபா வாசுவின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருவப்படத்தை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். பிச்சாவரம் சுற்றுலா தலத்தை மேம்படுத்த ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளது தமிழ்நாடு அரசு. படகு குழாம், பூங்கா, காட்சி கோபுரம், உணவகம், தங்கும் விடுதிகளை மேம்படுத்த நடவடிக்கை. முதலமைச்சர் பிறந்தநாளை ஒட்டி சிறப்பு புகைப்பட கண்காட்சியை திறந்து வைக்க கமல்ஹாசனுக்கு அழைப்பு. மக்கள் நீதி மய்யம் கட்சி அலுவலகத்திற்கு சென்று அழைப்பு விடுத்த அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா. ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாளை ஒட்டி அதிமுக சார்பில் பொதுக்கூட்டங்கள். மார்ச் 5ஆம் தேதி ஆர்கே நகர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சிறப்புரை. சேலம் மாவட்டத்தில் மெட்ரோ ரயில் அமைப்பது பற்றிய ஆய்வுப் பணிகள் ஏப்ரலில் நிறைவடையும். ஆர்டிஐ மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் பதில். திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் மாசி திருவிழா கோலாகலம். போக்குவரத்து குளறுபடியால் நேர்த்திக்கடன் செலுத்த வந்த பக்தர்கள் அவதி. மதுரை மலர் சந்தைக்கு பூக்களின் வரத்து அதிகரிப்பு. விலை சரிந்ததால் குப்பையில் கொட்டப்படும் சோகம். திருப்பூர் அருகே லாரி மீது வேன் மோதி பயங்கர விபத்து. கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். சென்னை எழும்பூரிலிருந்து மதுரை செல்லும் தேஜஸ் ரயில் முதல் முறையாக தாம்பரத்தில் நின்று சென்றது. மத்திய அமைச்சர் எல் முருகன், திமுகவின் எம்பி TR பாலு கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தவறான தகவல்களை கூறி இளம்பெண்ணின் திருமணத்தை நிறுத்தியதாக புகார். ஆந்திராவில் அரசு ஊழியரை நயப்புடைத்த பெண்கள். கடலூரில் துணை ராணுவ படையினர் துப்பாக்கி ஏந்தி அணிவகுப்பு. மீனவ கிராமங்களில் அடிக்கடி மோதல் ஏற்பட்ட நிலையில் நடவடிக்கை. டெல்லி மதுபான கொள்கை தொடர்பாக சிபிஐ விசாரணை. சிபிஐ அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்று ஆஜரானார் டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் 6வது முறையாக பட்டம் வெல்லுமா ஆஸ்திரேலியா? இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியுடன் பல பரீட்சை. டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் நாளை முதல் 3 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.